இசை வாத்தியங்கள் வரிசையில் கோசை நகரான் சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான அடியேன் கோசை நகரான் சிவகுமார். நம்முடைய குழுவானது சென்னை மாநகரின் கோயம்பேடு பகுதியில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த குழுவானது கடந்த 15 வருடங்களாக தமிழகத்திலே பல வகையான இசைக்கருவிகளை நமது முன்னோர்கள் பழங்காலத்திலே பயன்படுத்திய இசைக்கருவிகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்திய அனைத்து வகையான இசைக்கருவிகளையும் மீட்டெடுத்து பொதுமக்களுடைய கண்களுக்கு விருந்தாக வைத்து அவருடைய பார்வைக்கு வைப்பது மட்டும் இல்லாமல் அதை பற்றின விவரங்களை அவர்களுக்கு விழிப்புணர்வாக செய்வது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான இல்ல தொடர்புடைய விழாக்களையும் ஊர்களில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான கோவில் விழாக்களையும் இந்த இசைக்கருவிகளை வைத்து இசைத்து பல வகையான கோவில்கள் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த இசைக்கருவிகளை இன்றைக்கு இசைப்பதனால் ஒரு ஆலயமே கட்டப்படுகிறது என்று சொன்னால் தமிழுடைய பக்தியும் மாண்பும் அதிலே இருக்கிறது என்பதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பாழடைந்த பாம்புகள் நிறைந்த ஆலயங்கள் கூட நாங்கள் சென்று திருப்பணி செய்திருக்கின்றோம். அதற்கு எங்களுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் கொடுத்தது இந்த இசைக்கருவிகள் தான். அருணகிரிநாதன் 500 வருடங்களுக்கு முன்பாக கோயம்பேடு பகுதியிலே கூவம் என்ற நதிக்கரையில் ஓரமாக வருகின்ற பொழுது ஒரு தலத்தை பார்க்கிறார். அந்த தலத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானை பார்த்து ஆதவித பாரமுலை மாதரிட நூல் வயிற தாளிலை எனாமதனை என்று திருப்புகழ் பாடுகின்ற பொழுது அவருடைய நிறைவு வரியிலே கோதைகுர மாதுகுண தேவமட மாதுமிகு பாலுமுற வீரிவர் குமரேசா கோசை நகர் வாழ வரும் மீசடியார் நேசதரு வேசமுருகா அமரர் பெருமாளே என்று பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட கோசை நகர் இன்றைய சென்னை மாநகராட்சியினுடைய கோயம்பேடு தான். ஆகையால் கோயம்பேட்டில் தான் நம்முடைய குழு உருவானது. ஆகையால் குழுவுடைய பெயர் கோசை நகரான் என்று பெயர் பெற்றிருக்கிறது. தாரா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பானது இதுபோன்று ஆன்மீக ரீதியாக தொண்டு செய்கின்ற உள்ளங்களை உலகுக்கு எடுத்து காட்டுகின்ற எடுத்து உரைப்பதற்கு ஆதாரமாக அவர்களுக்கு விருது வழங்கி பெருமை படக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய தாரா டிவைன் அவார்ட்ஸ் 2025 என்ற அமைப்பிற்கு கோசை நகரான் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.